ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பி பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி எப்பவும் போல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஐடியாஸ் எல்லாம் எடுத்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஐடியாஸ் எல்லாம் எடுத்து ஒரு கம்பைலேஷனாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ரீசெண்டாக தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் காட்டுற ஒவ்வொரு ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கிச்சன் சின்னதாக இருக்குது, நிறைய திங்ஸ் வைக்க இடமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு நிறைய ஸ்மார்ட்டான கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை ரொம்பவே நீட்டாக கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறேன். இது ராட் அயர்னில் பண்ண ஒரு ஃபோல்டபுள் ஆர்கனைசர். இதில் நான் டீ, காஃபி, சுகர் கேனிஸ்டர் ஆர்கனைஸ் பண்ணுறேன். கீழே நட்ஸ் போட்டு வைக்கிற கிளாஸ் ஜார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்படி கார்னர் ஷெல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சைடில் வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டைப்லேயுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கேனிஸ்டர் செட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கண்டெய்னர் தான், கம்ப்ளீட்டாக ஸ்டீல் தான், மூடி எல்லாமே ஸ்டீல் தான். ஆனால் மேலே பவுடர் கோட்டிங்கில் நம்மளுக்கு கலர் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பவுடர் கோட்டிங் நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம்னா போக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பு பயன்படுத்தக்கூடாது. இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ஆர்கனைசிங் ஐடியா தான். நம்ம வீட்டில் ரெகுலராக சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கடாய், பேன், அப்புறம் செராமிக் கோட்டடு, நான்ஸ்டிக்கு மாதிரி பல வகையான பாத்திரங்கள் நம்ம வச்சுருப்போம். இந்த பாத்திரங்கள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று உரசாமல் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஆர்கனைசர்ஸ் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக வரும். இதையெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணிக்கணும். இதை எடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாத்திரங்களை இதை அடுக்கிக்கலாம். இப்போ எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது, பாருங்கள், நீட்டாக இருக்குது. இதை கவுண்டர் டாப் மேலேயும் வைக்கலாம். ஓப்பன் ஷெல்ஃபு, க்ளோஸ்டு கேபினட்டு எதில் வேணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மாடுலர் கிச்சன்லலாம் இந்த மாதிரி பிளேட் ரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பெரிய பிளேட் மட்டும்தான் நம்ம நல்லா அடுக்க முடியும். சின்ன பிளேட்டெல்லாம் அடுக்குனா ட்ராயர் க்ளோஸ் பண்ண முடியாது. அது தடுத்துக்கும், உள்ளே போய் மாட்டிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைட்ஸில் சின்ன சின்ன பேஸ்கெட்ஸை நம்ம டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிப் டைஸ் யூஸ் பண்ணி நம்ம கட்டணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளால் கட்ட முடியும். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ் வச்சு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா சின்ன பிளேட்டு, பெரிய பிளேட்டெல்லாம் நம்ம தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்கெட்டில் குக்கருக்கு உள்ளே போடுற பிளேட்டு, சூடான பாத்திரத்தை இறக்குற பிரிவளையம் அதெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல செராமிக் பிளேட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறேன். நம்ம ட்ராவை சாத்தி திறக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அசைஞ்சு உடையாது. அதனால் இது இங்கே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். நீட்டாக எல்லாம் செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட்டும் நம்ம சின்ன கிச்சனில் நிறைய ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் தான். ஓவர் த டோர் ஹுக். இது இப்படி டோர் மேலே நம்ம மாட்டிக்கலாம். இது மாட்டுறதால நம்மளுக்கு டோர் மூடி திறக்கிறதுலலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப தின்னான ஸ்பேஸ் தான் இது எடுத்துக்கும். அதனால நம்ம ஈஸியாக டோர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதில் சின்ன சின்ன ஐட்டங்களை நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி, தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தடுக்கா பேனு இதெல்லாம் இந்த இடத்துல இப்படி ஹேங் பண்ணி வைக்கிறேன். ஸோ டோர் ஸ்பேஸை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட பெரிய மாடுலர் கிச்சன் டோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 கூட ஹேங் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஒருவேளை மாடுலர் கிச்சன் இல்லை அப்படின்னா உங்கள் கிச்சனில் ஜன்னல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜன்னலில் நீங்கள் வந்து இதை மாட்டி வச்சுட்டு நீங்கள் பெரிய பெரிய பேன் எல்லாம் கூட இதில் மாட்டிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து கிச்சனில் ஒரு அடிஷ்னல் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். ஃபைல் ஹோல்டர்ஸ் வந்து ஆஃபீஸில் ஃபைலெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் இதை பயன்படுத்தி நம்ம கிச்சனில் நிறைய திங்ஸை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். நம்ம ஒவ்வொரு ஐடியாவாக பார்க்கலாம். கிச்சனில் இந்த சாப்பிங் போர்டு, கொலாண்டர், கிச்சன் டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் நிறுத்தணும் அப்படின்னா நம்ம எடுக்கும்போது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அது விழுகாமல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் ஹோல்டரை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே இந்த சாப்பிங் போர்டு, கொலாண்டர்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா நீட்டாக ஒரு ஓரமாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஃப்ளோர் கிளீனர், ஸ்ப்ரே கிளீனர், டெட்டால், வினிகர் அந்த மாதிரி நிறைய கிளீனிங் சப்ளைஸ் வச்சுருப்போம். அதையெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபைல் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம கிளீனிங் சப்ளைஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செராமிக் பிளேட்டு, டின்னர் செட்டு, ட்ரே இந்த மாதிரி விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான வேலை. நம்ம இப்படி மேலே மேலே ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்காது. இப்படி கீழே கீழே வச்சோம் அப்படின்னா நிறைய இடம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லை, வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த பிளேட்டை எல்லாம் கம்மி இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஆர்கனைசர் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஷெல்ஃபில் ஒரு கார்னரில் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளேட்டு, ட்ரே எல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். எடுத்து யூஸ் பண்ணுறதும் வசதியாக இருக்கும். ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு நிறைய சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் எனக்கு நிறைய இடம் கிடச்சிருக்கு. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் ஒரு பாஸ்கெட்டில் போட்டு இங்கே வைக்கிறேன். இந்த பாஸ்கெட்டில் டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் இவ்வளோ ஐட்டம் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. போகிறேன். இதுவும் ஒரு அண்டர் த ஷெல்ஃப் ஆர்கனைசர் தான். நிறைய ஹுக்ஸ் இருக்கிற மாதிரி வருது. இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்லைடு பண்ணி விட்டுக்கலாம். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருள் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கப்ஸ் எல்லாம் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி மாட்டிக்க முடியுது. நீட்டாக இருக்கும். நம்ம தேவையான கப்பை ஈஸியாக எடுத்துக்க முடியுது. பார்க்கலாம். நம்ம சமைக்கும் போது அடிக்கடி எடுக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டவ் பக்கத்துலேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இந்த கார்னரில் வந்து நான் ஒரு ஆர்கனைசர் வைக்கிறேன். இது வந்து ஒரு 2 tier கார்னர் ஆர்கனைசர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர். நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி கேப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஆகாது. இப்போது இந்த கார்னரில் இந்த ஆர்கனைசரை நான் வச்சிட்றேன். இங்கே வந்து சமையலுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல வெர்டிக்கல் ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாத காய்கறி, பழங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வெளியிலேயே வந்து ஸ்டோர் பண்ணுவோம். நான் வந்து கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் காலையில் நேரம் பிஸியாக சமைச்சு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணணுங்கும் போது கவுண்டர் டாப் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் வந்து நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மெட்டல் ஸ்டாண்டு, ஐக்கியா பிராண்டோடது. சொல்லவே வேண்டாம், இது வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. இதில் வந்து 4 வயர்டு பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்கெட் எல்லாம் நீளமாக இருக்கிறதால நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு 3 கிலோ வெங்காயம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸில் நான் வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுட்டேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்கெட்டு. இந்த பேஸ்கெட்லாம் இப்படி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால் வாஷ் பண்ணுறதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுலேயும் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இருக்க ஹீட் ஆகாதான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுற்றியும் நல்ல கேப் இருக்குது. ஹீட்டெல்லாம் எதுவுமே ஆகிறதில்ல. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல வந்து லஞ்ச் பேக்ஸ் எல்லாம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் அமேசானில் இருந்து தான் வாங்கினேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ரீசெண்டாக நான்ஸ்டிக் எல்லாத்தையும் மாற்றிட்டு நான் வந்து காஸ்ட் அயர்ன் குக்வேருக்கு மாறிட்டுருக்கேன். என்கிட்ட இருக்கிற காஸ்ட் அயர்ன் குக்வேரையெல்லாம் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ கீழே இருக்கிற தோசைக்கல்லை எடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற பாத்திரமெல்லாம் வெயிட்டாக இருக்கிறதால ஒவ்வொன்றா நகர்த்திட்டு அப்புறம் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நல்ல வெயிட் தாங்குற மாதிரி ஒரு நல்ல ஆர்கனைசர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து மெட்டல் ஆர்கனைசர், நல்ல ஸ்டர்டியாக இருக்குது, நல்ல வெயிட் தாங்குது அப்படின்னு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தேன். அதனால் இது வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். இப்போ இதில் என்னோட காஸ்ட் அயர்ன் குக்வேர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எப்படி வெயிட் தாங்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு குக்வேருமே நல்ல வெயிட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஆர்கனைசர் வந்து சாயவே இல்லை, நல்ல வெயிட் தாங்குது. இப்போ இப்படி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு தேவைப்படுற குக்வேரை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோட கிச்சனில். இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 4.5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலே ஒரு மைக்ரோவேவ் அவன் இருக்குது. அவன் வந்து இப்படி ஓப்பனாக இருந்தாலே வந்து நம்மளை அறியாமலே மேலே வந்து ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சுருவோம். அவன் மேலே வெயிட் வைக்கிறது நல்லதில்லை. ஆனால் இப்படி ஓப்பனாக வச்சுருக்கிறதால பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. இப்போ வந்து இந்த அவனுக்கு மேலே இருக்கிற வெர்டிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் இந்த மாதிரி பார்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டியூபை வந்து அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 2 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிருச்சு. எல்லா அவனுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு சைஸு 2 அடி அகலத்தில் தான் வந்து இருக்கும். அதனால இது வந்து 2 அடி அகலத்தில் இந்த ஆர்கனைசர் இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே அவன் மேலே வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவன் மேலே வெயிட் வைக்க மாட்டோம். அதே சமயம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 ஷெல்ஃபும் கிடச்சிருச்சு. ஸோ நிறைய திங்ஸ் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசர் கூடவே இந்த மாதிரி ஹுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி கப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய கிச்சன் டூல்ஸ் எல்லாமும் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ இந்த ஷெல்ஃப்லலாம் நம்ம பேஸ்கெட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா டம்ளர் எல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பெரிய பேஸ்கெட்டாக இருந்தால் ஒரு பேஸ்கெட் வைக்கலாம். சின்ன பேஸ்கெட்டாக இருந்ததுன்னா நம்ம 2 வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதிகமாக ஷெல்ஃப் இல்லாத கிச்சன்லலாம் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டண்ட்டாக 2 ஷெல்ஃப் நம்மளுக்கு கிடச்சிரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலே அவன், மிக்சி, கெட்டில், கிரைண்டர் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வச்சுருப்போம். ஆனால் ஒரே ஒரு பவர் சாக்கெட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம ப்ளக்கை போட்டு கழட்ட வேண்டியதாக இருக்கும். எதையுமே ஒரே டைமில் பயன்படுத்த முடியாது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான டிவைஸ் ஒன்று வாங்கினேன். இது வந்து மல்டி ப்ளக்கு. யூஸ்வலாக மல்டி ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்விட்சு தான் இருக்கும். நம்ம ஆன் பண்ணால் எல்லா டிவைஸுமே ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு ஸ்விட்சு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லை, சேஃப்டிக்காக கீழே வந்து ஒரு ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ நம்ம தெரியாமல் 2-3 ஹெவி டிவைசஸை ஒன்றா பயன்படுத்துகிறோம், நிறைய கரண்ட் இழுக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த ஃபியூஸ் பர்ன் ஆகிட்டு பவர் சப்ளையை கட் பண்ணிடும். இதனால் நம்ம பயன்படுத்துகிற அப்ளையன்ஸ்க்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் இது பயன்படுத்துறது ரொம்பவே சேஃப் தான். இப்போ இந்த டிவைஸை நம்ம சாக்கெட்டில் பொருத்திட்டு இங்கே ஒரு ப்ளக்கு, இதுக்கு இதுதான் ஸ்விட்சு, இந்த பக்கம் ஒரு ப்ளக்கு, இதுக்கு தனி ஸ்விட்ச் இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த லைட் எரியும், அதில் ஆரோவும் காட்டும். எந்த ப்ளக்குக்கு எந்த ஸ்விட்சு அப்படின்னு நம்மளுக்கு ஆரோவும் காட்டும். அதனால் நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் பயன்படுத்திக்கலாம். உங்கள் கிச்சனில் ஒரே பவர் சாக்கெட்டு தான் இருக்குது, பயன்படுத்துறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம கிச்சனில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம அவசரமாக தேடி எடுக்கும்போது பாட்டிலெல்லாம் பின்னாடி இருக்குது அப்படின்னா அதை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டபிள் ட்ரே. இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். இதை பிடிச்சி தூக்கிறதுக்காக 2 பக்கமும் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க.
பேக் சைடு வந்து இப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்பைஸ் பாட்டிலெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பாட்டிலும் இங்கே வச்சுட்டேன். இதை வந்து ரேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தேவையானதை நம்ம ஈஸியாக அப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க முடியுது. ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல எல்லாமே நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். சமைக்கும் போது கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரம் வண்டு பிடிக்கக்கூடிய ஐட்டம் வந்து மாவு ஐட்டம் எல்லாமே சீக்கிரமாக வண்டு பிடிச்சிரும். அதனால் நான் அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக டப்பாவில் கொட்டி பேர் எழுதி ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் இடம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இடம் இல்லை அப்படின்னா பேக்கெட்லேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இடம் கம்மியாக பிடிக்கும். நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவை பார்த்துட்டு மாவு ஐட்டமெல்லாம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களே அதெல்லாம் கட்டி ஆயிராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாவு ஐட்டத்துலலாம் ஈரத்தன்மையே இருக்காது. அதனால் கண்டிப்பாக கட்டி ஆகாது. நீங்கள் ஈர ஸ்பூன்லாம் பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா மாவு வந்து நீங்கள் வாங்கினப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்க்கு கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். இது ஆர்கனைஸ்டாக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு ஷெல்ஃப் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதுக்காக ஒரு ஷெல்ஃப் ஒன்று வாங்கினேன். இது வந்து கூட இந்த மாதிரி 2 மேஜிக் ஸ்டிக்கரோடு வரும். மேஜிக் ஸ்டிக்கர் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் நான். இது நல்லா வெயிட் தாங்கும். இது மாட்டுறதுக்கு ஆணி அடிக்கணும்னால அவசியம் இல்லை. இது மாதிரி இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி இருக்கிற பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அப்புறமா இந்த ஸ்டாண்டை வந்து இப்படி நம்ம மாட்டி விட்டுக்கலாம். ஸோ நம்ம வாஷ் பண்ணணுன்னா கூட ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்டர்டியான ஒரு ஆர்கனைசர் இது. இதுக்கு மேலே வந்து அந்த லிக்விட் சோப் டிஸ்பென்சர் வைக்கிறேன். இந்த டிஸ்பென்சரோட ரிவ்யூவும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் DIY க்ளீனிங் லிக்விட் வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் டவல் போட்டுக்கிறேன். அப்புறமா இந்த பியூரிஃபையர் மேலே வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு டைனிங் மேட் வைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்லெட் பைப்பு, அவுட்லெட் பைப்பு, அதுக்கப்புறம் ப்ளக்கு, நிறைய ஒயர் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸை வச்சு நான் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டடாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. வெர்டிக்கல் ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணணும், சின்ன இடத்துல நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபோல்டபுள் ரேக் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். இது வந்து ஒரு மெட்டல் ஸ்டாண்டு. இதை நிறைய விஷயத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண முடியும். நம்மள நிறைய பேர் வீட்டில் கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கவுண்டர் டாப்பில் அதிகமாக ஸ்பேஸ் இருக்காது. ஆனால் மிக்சி, கிரைண்டர், கெட்டில், எலக்ட்ரிக் குக்கர் இந்த மாதிரி கிச்சன் அப்ளையன்சஸை எல்லாம் நம்ம கவுண்டர் டாப் மேலேயே வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ வந்து சமைக்கும்போது காய் நறுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும். கவுண்டர் டாப்பில் இடமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன கவுண்டர் டாப் இருக்கிறவங்களுக்கு இந்த மெட்டல் ஸ்டாண்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெட்டல் ஸ்டாண்டை போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளையன்சஸ் எல்லாம் நம்ம மேலே வச்சுக்கலாம். கீழே வந்து நம்ம இந்த சாப்பிங் போர்டை வச்சு காய் நறுக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இடம் கிடைக்கும். இப்போ நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள் எல்லாம் கூட மேலே கீழே இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து நல்லா யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிச்சன் சிங்க் பக்கத்தில் நம்ம பாத்திரம் தேய்ச்சி வைக்கும் போது அந்த கவுண்டர் டாப் எல்லாம் எப்பவுமே ஈரமாக இருக்கும். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இந்த பாஸ்கெட்ல இருந்து வழியிற தண்ணி வந்து கீழே இப்படி தேங்கி நின்றுட்டு இருக்கும். சில சமயம் இந்த தண்ணி வழிஞ்சு நம்ம கிச்சன் தரையெல்லாம் கூட ஈரமாயிரும். அதனால நான் இந்த பிளாஸ்டிக் பாஸ்கெட்டை மாட்டிட்டு இப்ப புதுசா இந்த ஸ்டீல் பாஸ்கெட் வந்து வாங்கினேன். இது வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணியிருக்காங்க. நல்ல வெயிட் இருக்கு. 2 பக்கம் இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கரண்டி எல்லாம் மாட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்கு. சின்ன சின்ன ஸ்பூனு, ஃபோர்க்கு, கத்தி எல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 கப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கீழே இந்த மாதிரி ட்ரே இருக்கு. நம்ம கழுவி வைக்கிற பாத்திரத்துல இருந்து வடிகிற தண்ணி வந்து இந்த ட்ரேல கலெக்ட் ஆயிரும். நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு இந்த ட்ரேவை எடுத்து அந்த தண்ணியை கீழே ஊத்திடலாம்.
அப்போ நம்மளுக்கு கிச்சன் வந்து ஈரமாகாது, நம்ம கவுண்டர் டாப்பை ட்ரையாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அளவு நல்லா பெருசா இருக்கிறதால நிறைய பாத்திரங்கள் வந்து போட்டுக்க முடியுது. கரண்டி ஸ்பூன் எல்லாம் நம்ம தனியா வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கிறதால நம்மளுக்கு ஏதாவது ஒன்று அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. சின்ன இடத்துல நிறைய பொருள் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வெர்டிக்கல் ஆர்கனைசர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோல்டபுள் ரேக்கு, இதை நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இதை வந்து நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு கவுண்டர் டாப் மேலே வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். நம்மளுக்கு இதுக்கு மேலே ஷெல்ஃப் வேணும் அப்படின்னா இன்னொரு ரேக் எடுத்து இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து 2 டயர் 3 டயர் ரேக்கெல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு கவுண்டர் டாப் மேலே வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். சின்ன இடத்துல நிறைய திங்ஸ் வந்து நம்ம கவுண்டர் டாப் மேலே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கிச்சன் சிங்க்குக்கு கீழே இருக்கிற கேபினட்லேயோ இல்லை ஓப்பன் ஷெல்ஃப்லேயோ வந்து நம்ம இந்த மாதிரி அடுக்கிட்டு அதில் வந்து சின்ன சின்ன பாஸ்கெட்டில் நம்ம க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாமே போட்டு தனித்தனியாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இது பிளாஸ்டிக்கில் இருக்கு, எனக்கு பிளாஸ்டிக்கில் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதுவே வந்து ஒரு எக்ஸ்டெண்டபிள் ஷெல்ஃபோட வருது. நம்மளுக்கு நீளமாக வேணும் அப்படின்னா இந்த ஷெல்ஃபை போட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து கவுண்டர் டாப் மேலே மிக்ஸி, ரைஸ் குக்கர் எல்லாம் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ கீழே வந்து நம்ம சாப்பிங் போர்டெல்லாம் வச்சு காய் நறுக்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இடம் கிடைக்கும். இதே ஆர்கனைசரை கிச்சன் கேபினட்டுக்குள்ளேயோ இல்லை ஓப்பன் ஷெல்ஃப்லேயோ வச்சு கூட நம்ம பயன்படுத்தலாம். நம்ம பாத்திரமெல்லாம் அடுக்கும்போது மேலே கொஞ்சம் பாத்திரம் கீழே கொஞ்சம் பாத்திரம் அப்படி அடுக்கும்போது வெர்டிக்கல் ஸ்பேஸ் நல்லா யூஸ் ஆயிரும். ஒரே ஷெல்ஃபில் நிறைய பாத்திரம் நம்மளால் அடுக்க முடியும். நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது சில சமயம் சூடான பாத்திரங்களை வந்து அப்படியே கவுண்டர் டாப் மேலே இறக்கி வச்சுருவோம். நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சூடான பாத்திரங்களை அந்த கல் மேலே நம்ம டைரெக்டாக வைக்கும்போது நாளடைவில் இந்த மாதிரி விரிசல் விழுக வாய்ப்பு இருக்குது. இப்படி விரிசல் விழுகும்போது அந்த கிரானைட்டோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிரும். அதனால எப்பவுமே இந்த மாதிரி பாட் ஹோல்டர்ஸ் போட்டு அது மேலே தான் நம்ம சூடான பாத்திரங்களை இறக்கணும். இதை பிரிவளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய பிரிவளையங்களை தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாண்டு கூட நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே பாத்திரங்களை இறக்கிறதுக்குன்னே ஒரு இடத்த அலோகேட் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம அவசரமாக சமைக்கும் போது கூட டக்குன்னு சூடான பாத்திரங்களை இறக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம சமைச்சு முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணும்போது அந்த பாத்திரங்களெல்லாம் தனித்தனியாக நம்ம எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நகர்த்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் நகர்த்தி வச்சுக்க முடியும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுமே அமேசானில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். டீட்டெயில்ஸ், லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. கிச்சனில் எக்ஸ்ட்ராவாக வாங்கக்கூடிய கிராசரிஸு, டிஃபன் பாக்ஸஸ்ஸு, பேக்கிங்க்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து தனியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் தேவைப்பட்டது. அதுக்காக நான் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வாங்கினேன். இது வந்து ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ராயர், 4 ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் பீஸ் இது. ஆனால் இதை பார்ட்டாக நம்மளுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் பேக் பண்ணி கொடுப்பாங்க. கூடவே ஒரு டீட்டெயில்டான யூசர் மேனுவலும் இருக்கும். இது வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டிஐஒய் ஃபர்னிச்சர். இதுக்கு மேலே நான் ஓடிஜி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு திக்கான கிளாஸ் பீஸ் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் கிச்சனோட என்ட்ரன்ஸில் இதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஓடிஜி வச்சுருக்கேன். கிளாஸ் பீஸ் மேலே வச்சுருக்கிறதால நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுலலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, சேஃப் தான். இந்த ட்ராவில் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ராவில் லஞ்ச் பாக்ஸஸ், ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நம்ம அவசரத்தில் தேடாமல் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்காக. கடைசி 2 ட்ராவில் பேக்கிங் எசென்ஷியல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஓடிஜிக்கு தேவையானது, மைக்ரோவேவுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சின்ன கிச்சன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நம்மளுக்கு ஷெல்ஃபு, ரேக்கெல்லாம் பத்தலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு பேஸ்கெட் வந்து நம்ம மாட்டிக்கலாம்.
இது வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த திக்னஸ் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கங்காட்டிக்கு மாடுலர் கிச்சன்லையும் நம்ம மாட்டிக்கலாம், இல்லை கடப்பாக்கல் ஷெல்ஃப் இருந்தாலும் அதுலேயும் நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஸோ மாடுலர் கிச்சன், நான் மாடுலர் கிச்சன் ரெண்டு கிச்சனுக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடிஷ்னல் ஷெல்ஃப் கிடச்சிரும். நம்ம இதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கப் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபாயில்ஸ், ரேப்ஸு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. அடுத்த ப்ராடக்ட்டும் வந்து சின்ன கிச்சனில் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீசஸ் வருது. ஃபிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, யார் வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 டயர் ரேக்கும் ஒரு 3 டயர் ரேக்கும் வாங்கியிருக்கேன். 4 டயர் ரேக்கில் வந்து கிளீனிங் சப்ளைஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எந்த கிளீனிங் சப்ளை வேணும்னாலும் இதை வந்து வெளியில் இழுத்து நம்ம எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே தள்ளிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன ஸ்பேஸில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இதில் வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, தேங்காய், ஃப்ரூட்ஸு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் ஹோல்டர், இதுவும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹோல்டர் தான். இதில் வந்து 2 கப் இருக்குது, கூடவே ஒரு ஃப்ரேமும் வருது. நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த கப்பை தனியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். 2 ஹோல்டர் இருக்கிறதால ஒரு ஹோல்டரில் வந்து நம்ம ஸ்பூனு, ஃபோர்க்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இன்னொரு ஹோல்டரில் கேஸ் லைட்டர், விஸ்க்கு, பீலர் அந்த மாதிரி சின்ன சின்ன கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நம்ம க்ளீன் பண்ணும்போது நகர்த்தணுன்னா இந்த ஃப்ரேம் பிடிச்சி இப்படி நகர்த்திக்கலாம். நம்ம வந்து ஹேங் பண்ணி வைக்கணுன்னாலும் ஹேங் பண்ணிக்கலாம். உங்கள் கிச்சன் சின்னதாக இருக்குது, இது கவுண்டர் டாப் மேலே வைக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி எஸ் ஹுக்கை பயன்படுத்தி உங்கள் ஜன்னலில் வந்து இதை மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா ஸ்பூனு, லைட்டர், விஸ்கெல்லாம் வந்து டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுக்கலாம். ஸோ கவுண்டர் டாப்பும் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஆர்கனைசர் இது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மேக்னெட்டிக் நைஃப் ஹோல்டர். கத்தி, சிசர் எல்லாம் வந்து நம்ம குழந்தைங்க கையில் கிடைக்காம செப்பரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது வந்து செவத்தில் ஆணி அடித்து தான் மாட்டணும், ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது கத்தி, சிசர் எல்லாம் அடிக்கடி காணாமல் போயிடும். ஸோ இதில் இருக்கும் போது வந்து சேஃபாக நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் இந்த சிங்க்குக்கு கீழே இருக்கிற கேபினட் வந்து யூஸே பண்ண முடியாது. அதில் நிறைய ஈரத்தன்மை, பூசணம், கற்பாம்பூச்சி இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து இருக்கும். நம்ம மாடுலர் கிச்சன் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கேபினட்டை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்போ தான் அந்த உட்டெல்லாம் வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். இந்த ப்ராப்ளம்க்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் சிங்கை யூஸ் பண்ணும்போது அந்த சிங்கை சுற்றி இருக்கிற கேப்பில் வந்து தண்ணி உள்ளே இறங்கிரும். அந்த ஈரத்தன்மை உள்ளே போகிறங்காட்டிக்கு தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது. அதனால் அடிக்கடி அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிலிக்கான் பம்ப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த சிங்கை சுற்றி இருக்கிற கேப்பை நம்ம ஃபில் பண்ணி விட்டுறலாம். இன்னொன்று வந்து எரால்டைட் அப்படின்னு ஒரு பேஸ்ட் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணியும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் டேப் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம சிங்க்குக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சிங்கை சுற்றி நல்லா ட்ரையாக தொடச்சி விட்டுட்டு, ஒரு துளி தண்ணி கூட இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக தொடச்சி விட்டுட்டு பின்னாடி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபில்ம் கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பேஸ்ட் பண்ணி விட்டுறணும். மேலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி சிங்கோட 4 சைடும் நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து கீழே இருக்கிற கேபினட்டுக்கு நம்மளுக்கு லீக் ஆகி போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்க்கு கீழே இருக்கிற கேபினட்டை நம்ம நிச்சயமாக யூஸ் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் எல்லா க்ளீனிங் சப்ளைஸுமே நான் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 6 வருஷமாக இந்த கிச்சன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் அந்த ஈரத்தன்மை ப்ராப்ளம் வந்து வரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில்ஸு, சிப்பரு, ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் வந்து சின்ன இடத்துல நிறைய எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சு அதுக்குள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஷெல்ஃபில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சின்ன இடத்துல நிறைய ஐட்டம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். மீதி ஷெல்ஃபை வந்து வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஷெல்ஃபில் வந்து ஊறுகாய் பாட்டில், ஆயில் பாட்டில், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். அவசரத்துக்கு ஒரு பொருளை தேடி எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டப்பாலாம் இந்த மாதிரி பின்னால் போய் நின்றுக்கும். அதை ரீச் பண்ணி எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த ப்ராப்ளமை தவிர்க்க ஒரு சிம்பிள் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஷெல்ஃபில் இருந்து எல்லா ஐட்டமும் வெளியில் எடுத்துருங்க. ஷெல்ஃபில் கீழே இந்த மாதிரி ஒரு லைனிங் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு டைனிங் மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிளேட் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த குட்டி குட்டி டப்பாலாம் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க முடியும். என்ன திங்ஸ் வேணுமோ அதை ரீச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்மளுக்கு வந்து ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஷெல்ஃபில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. அங்கே நம்ம வேறு ஏதாவது திங்ஸ் எல்லாம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஷெல்ஃபில் ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து டைனிங் டேபிள் மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஷெல்ஃபை லைனிங் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அதிகமாக ஷெல்ஃப் இல்லாத கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஷெல்ஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷவர் கேடி. என்னோடய பாத்ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இந்த ஷவர் கேடி நான் காமிச்சிருந்தேன். ஷெல்ஃப் இல்லாத பாத்ரூமில் வந்து நம்ம சோப்பு, ஷாம்பு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் இது. இதை வந்து நம்ம கிச்சன் ஜன்னலில் மாட்டிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஷெல்ஃப் க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி எஸ் ஹூக்கை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த மாதிரி 2 சைடு மாட்டிட்டு ஜன்னலில் ஹேங் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டிக்கும், நல்லா வெயிட் தாங்கும். இதில் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய மசாலா பொடி ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெய், பெப்பர் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் குக்கர் வெயிட் எல்லாம் வந்து போட்டு இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ தேடாமல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கிச்சனை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட் எல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். கிச்சனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இவ்வளோ ஷெல்ஃப் வேண்டாம், எனக்கு ஒரு ஷெல்ஃப் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேடி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த கேடி நம்ம ஹேங் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த கேடி வந்து நம்ம கிச்சன் டோர்லலாம் ஹேங் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ராசரிஸு, புளி, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து நான் டப்பா எல்லாம் வச்சேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக ரீச் பண்ண முடியாது. அதனால் நான் அந்த ஷெல்ஃபில் பெருசாக எதுவுமே வைக்காமல் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச மாதிரி பேஸ்கெட்ஸ் வாங்கி அங்கே ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த பாஸ்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறது, வெளியில் எடுக்கிறது, உள்ளே வைக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டப்பாவில் கொட்டி வச்சது போக மீதி இருக்கிற ஸ்பைசஸ்ஸு, மசாலா பவுடர் எல்லாம் வந்து நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பைஸ் ரேக்குக்கு மேலேயே இருக்கிறதால நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி மேல் ஷெல்ஃபை ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டமோ அதே மாதிரி அடியில் இருக்கிற ஷெல்ஃபும் ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம். இதெல்லாம் டார்க் ஸ்பாட் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு பார்வையில் படாத ஷெல்ஃப் இதெல்லாம். இந்த மாதிரி இடங்களும் நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணுவோம் நம்ம கிச்சனில். அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரே வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியில் இழுத்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே தள்ளுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம ஷெல்ஃபோட இடமெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷெல்ஃபில் நான் மிக்ஸி ஜாரெலாம் வைக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ரொம்ப குனிஞ்சு தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி வெளியில் இழுத்து விட்டு தேவையானதை எடுத்துகிட்டு உள்ளே தள்ளிக்கிறேன். எனக்கு இப்போ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் ஆயில் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஸ்டோர் பண்ணணும். தெரியாமல் ஏதாவது லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே பெரிய வேலை. அதனால் எப்போவுமே ஆயில் ஸ்டோர் பண்ணுற ஷெல்ஃபில் நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு அதில் தான் வந்து ஆயிலெல்லாம் ஸ்டோர் பண்ணுறேன். ஏதாவது லீக் ஆகிட்டா கூட நம்ம அந்த ட்ரே மட்டும் வாஷ் பண்ணால் போதும், ஷெல்ஃபெல்லாம் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது. இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆயில் கேன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மரச்செக்கு எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பல்காக வாங்கணும் அப்படின்னா அந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு போய் வாங்கிக்குவோம்.
நம்ம வீட்டிலலாம் பாத்திரம் தேய்க்கிற ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பு அதெல்லாம் வந்து பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம அந்த ஈரத்திலேயே போட்டு வைப்போம். அது வந்து ரொம்பவே தப்பான ஹேபிட்டு. அந்த ஈரத்தில் இருக்கும்போது அதில் நிறைய பாக்டீரியாஸ் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி சிலிகான் ஸ்பாஞ்ச் ஹோல்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து இந்த மாதிரி லாக்கிங் டைப்பில் வருது. நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். எல்லா சைடும் ஹோல்ஸ் இருக்குது. காத்தோட்டமாக இருக்கிறங்காட்டிக்கு இந்த ஸ்க்ரப்பு வந்து சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டு. நான் இந்த வீடியோவில் காட்டின 35 கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து உங்கள் கிச்சனை நீட்டாக ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.